அடுத்தப்புறமா என்னென்னு பார்க்கலாம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனாவோட நடிப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சீரியலை வந்து பரபரப்பாக கொண்டு போகிறாங்க. நம்ம விஜய் அண்ணாமலை வீடை வந்து கோர்ட்டில் வந்து சீல் வச்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுக்கு ஒரு வீட்டில் இருக்காங்க இல்லையா, இந்த விஷயம் வந்து ரோகிணிக்கு தெரிஞ்சு நம்ம சிந்தாமணி வந்து பார்க்க வராங்க. அவங்கக்கிட்ட நம்ம சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை யூஸ் பண்ணி மனோஜை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போ, உன்கிட்ட வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணியும் வந்து அந்த பிளான் தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனோஜ் கிட்ட க்ளோஸாக இருந்துட்டு இந்த டைவர்ஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்கணும், மனோஜ் கூட சேர்ந்து வாழணும், இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் பிளான் போட்டுட்ருக்காங்க. சிந்தாமணியும் ரோகிணியும் இப்படி பிளான் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, முத்து வந்து எப்படின்னா வந்து கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வந்து மீட்டெடுக்கணும், அப்பா கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயா வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா எவ்வளோ கெத்தாக இருந்தாங்க, எப்படி அந்த வீட்டில் ஸ்ருதி வீட்டில் ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. முத்து மீனா பார்த்தீங்கன்னா எப்படின்னா உழைச்சி இந்த மீட்டை வந்து நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஸ்ருதி வீட்டில் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து எந்த விஷயமே பிடிக்கல. குடிக்கிற டீ காஃபிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது. மீனாவோட அருமை புரிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரொம்பவே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா வந்து இவங்க படுத்துட்டு இருக்கும்போது வீட்டெல்லாம் பூட்டிட்டு போகிறாங்க. அப்போ நான் என்ன திருடியா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உடனே விஜயா ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி நான் உன் வீட்டுக்கு வரவா பார்வதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்வதி வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. நீ என் வீட்டுக்கு வா, ஆனால் உன் புருஷன் கூட வா, இல்லைனா உன் புருஷன் இருக்கிற வீட்டுக்கு நீ போ அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து அழகாக வந்து பதில் சொல்கிறாங்க. விஜயா வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் பார்த்துருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. அடுத்தப்புறமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதியும் இப்படி சொன்னதுனால விஜயா வந்து மீனா வீட்டுக்கே போகலாம் அப்படின்ற ஒரு முடிவை தான் எடுக்க போகிறாங்க. ஏன்னா மீனாவோட அருமை தெரியற மாதிரி தான் விஜயாவுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸ்ருதி வீட்டில் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு மரியாதை இல்லை. ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மீனா வீட்டில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் இல்லையா, அதனால் நம்ம அண்ணாமலை யோசித்து நம்ம மீனாவோட அருமையை புரிஞ்சு நம்ம விஜயா பார்த்தீங்கன்னா மீனா வீட்டுக்கு போகிற மாதிரி தான எபிசோட்ஸ் தான் வந்து கொண்டு போகிறாங்க. யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 1000 எபிசோடு வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பெரிய ஒரு மூமெண்ட்டோட தான் வந்து சீரியலை வந்து நாளைக்கு கொண்டு போகிறாங்க, முடிப்பாங்க. ஏன்னா 1000 அந்த எபிசோடை வந்து கடக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஸோ நாளைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா 1000 எபிசோடை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இதுவாக தான் நம்ம மீனா வீட்டுக்கு விஜயா போகிற மாதிரி ஒரு திருப்பு முனையாக கொண்டு வருவாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.